Hello friends, வணக்கம் and welcome to தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு Nifty 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.15% நெகட்டிவ்ல 15,810ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 125 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.37% நெகட்டிவ்ல 33,815ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆக்சுவலாக இன்னைக்கு மார்க்கெட் வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும் இன்னைக்கு மார்க்கெட் வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆயிருந்தது. அண்ட் அப்படி கேப் அப்ல ஓப்பன் ஆனதுல இருந்தும் மார்க்கெட் நல்லாவே பாசிட்டிவா ரைஸ் ஆக ஆரம்பிச்சது. ஆனால் அதில் ஸ்பெசிஃபிக்காக நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 16,025 வரைக்கும் டச் பண்ணி அங்கிருந்து கண்டினியூஸாக ஃபால் ஆகி அரௌண்ட் 15,785 டச் பண்ணி எண்ட் ஆஃப் த டே 15,810ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆக்சுவலாக இந்த 2022 பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அதாவது கொஞ்ச நாள் ரைஸ் ஆகிறதும் அண்ட் கொஞ்ச நாள் ஃபால் ஆகுறதும்னு மோஸ்ட்லி இந்த வருஷம் எல்லாமே மார்க்கெட் வந்து இதே மாதிரி தான் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி டைம்ல இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து போரிங்கா இருக்கும். அண்ட் அதுவே அப்பப்போ ப்ராஃபிட் புக் பண்றவங்களுக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்படி எப்பப்பெல்லாம் மார்க்கெட் ஓரளவுக்கு அதிகமாக ஃபால் ஆகுதோ அண்ட் மார்க்கெட் எப்பப்பெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ரைஸ் ஆகுதோ பை ஆன் டிப்ஸ் அண்ட் செல் ஆன் ரைஸ்ன்ற ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த வருஷம் நல்லாவே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு போர்ஷன் வந்து கண்டிப்பாக லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சிருந்தீங்கன்னா அதை டச் பண்ணாமல் இருக்கிறதே பெட்டராக இருக்கும். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இன்னைக்கு வந்து நிஃப்டி பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் ட்ராக் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஐடிசி, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், எல்என்டி அண்ட் HDFCன்னு சொல்லலாம். அண்ட் அதுவே நிஃப்டிக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் கொடுத்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், HUL, ICICI பேங்க் அண்ட் HDFC பேங்க்னு சொல்லலாம். ஓகே, அடுத்த நியூஸ் அப்டேட்ஸ்னு பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் HDFC பேங்க் அண்ட் HDFCயோட அப்டேட்டை பார்க்கலாம். HDFC பேங்க் அண்ட் HDFCயோட மர்ஜருக்கு RBI கிட்ட இருந்து அப்ரூவல் வந்திருக்கிறதா கம்பெனி அப்டேட் பண்ணியிருக்காங்க. நேற்று வந்து NSE அண்ட் BSE கிட்ட இருந்து இவங்களுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்திருந்தது. அண்ட் இப்போ இமீடியட்டாவே RBI கிட்ட இருந்து இந்த அப்ரூவல் வந்ததுன்றது இந்த மர்ஜரோட கம்ப்ளீஷனுக்கு முக்கியமான மைல்ஸ்டோனா இருக்கு. ஆனால் இன்னும் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, NCLT அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து அப்ரூவல் வர வேண்டியதா இருக்கு. இனிவே இந்த ஓரல் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு HDFC பேங்கோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே HDFC பேங்கோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 0.22% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து கிருஷ்ணா டயக்னோஸ்டிக்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். ஆக்சுவலாக இதோட ஸ்பெல்லிங் என்னவோ கிருஷ்ணான்னு இருக்காது, அதாவது KRSNAன்னு இருக்கும். ஆனால் இந்த கம்பெனியே வந்து அதை கிருஷ்ணா டயக்னோஸ்டிக்ஸ் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கிருஷ்ணா டயக்னோஸ்டிக்ஸோட அப்டேட்னு பார்க்குறப்போ இவங்களுக்கு டெல்லியில் இருக்கிற இந்திரா காந்தி ஹாஸ்பிட்டல் கிட்ட இருந்து PPP மாடலில், அதாவது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் பேசிஸில் ரேடியாலஜி யூனிட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆப்ரேட் பண்ணி மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கான டெண்டர் வந்து இவங்களுக்கு அவார்டாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக கம்பெனி வந்து இந்திரா காந்தி ஹாஸ்பிட்டலில் MRI 3T மிஷின் அண்ட் CT ஸ்கேன் மிஷினை வந்து செட்டப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கான்ட்ராக்டில் CT ஸ்கேனோட சர்வீஸ் ஆப்ரேஷனை 4 மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் MRI ஸ்கேனோட சர்வீஸ் ஆப்ரேஷன்ஸை 6 மாதத்துக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கான்ட்ராக்டோட டென்யூர் வந்து அடுத்த 12 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா கிருஷ்ணா டயக்னோஸ்டிக்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே கிருஷ்ணா டயக்னோஸ்டிக்ஸோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 1.89% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன அப்டேட், நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸோ இல்லை டேர்ம் இன்சூரன்ஸோ எடுக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அது உங்களையும் அண்ட் உங்கள் ஃபேமிலியும் அண்ட் உங்களோட வெல்த்தையும் அன்டைம்லி எவெண்ட்ஸ்ல இருந்து காப்பாற்றும். அண்ட் அது ரிலேட்டடாக எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான எண்ட் டு எண்ட் கைட் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் உங்களுக்கு லைஃப் லாங் பர்சனல் சப்போர்ட் எப்பவும் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் ட்ரீயோட URL கிளிக் பண்ணி இன்சூரன்ஸ்க்கான கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணி வைங்க. ஓகே, அடுத்து ஸ்பைஸ்ஜெட்டோட அப்டேட்டை பார்க்கலாம். ஸ்பைஸ்ஜெட்டோட டெல்லி டு துபாய் ஃபிளைட் வந்து இண்டிகேட்டர் லைட்டோட மால் ஃபங்க்ஷனிங்னால நடுவுலே டைவர்ட் பண்ணி பாகிஸ்தானோட கராச்சியில லேண்ட் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இது நார்மல் லேண்டிங் தான். அண்ட் பேசஞ்சர்ஸ் எல்லாமே சேஃபா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் பேசஞ்சர்ஸை துபாய் கொண்டு போறதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஏர்கிராஃப்டை சென்ட் பண்ணிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ரீசெண்ட் மந்த்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ்ஜெட்ல இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு. அதாவது இப்போ ரீசெண்டாக நடந்தது பார்த்தீங்கன்னா டெல்லி டு துபாய் ஸ்பைஸ்ஜெட்டோட ஃபிளைட்ல. அண்ட் இதே போல ஜூலை 2 பார்த்தீங்கன்னா டெல்லி டு ஜாபல்பூரோட ஃபிளைட்ல ஸ்மோக் வந்ததுனால மறுபடியும் டெல்லிக்கே திரும்ப வந்திருக்கு. அண்ட் ஜூன் 19 அன்னைக்கு பாட்னா டு டெல்லி ஸ்பைஸ்ஜெட்டோட ஃபிளைட்ல பறவை ஹிட் பண்ணதில்ல, விங்ஸ்ல ஃபயர் வந்திருக்கு. அண்ட் இதனால எமர்ஜென்சி லேண்டிங்கும் பண்ணிருக்காங்க. அண்ட் அதே ஜூன் 19 அன்னைக்கு டெல்லி டு ஜாபல்பூர் ஃபிளைட்ல கேபின் பிரஷர் பில்ட் ஆகலன்னு டெல்லி ஏர்போர்ட்லயே எமர்ஜென்சி லேண்டிங் நடந்திருக்கு. அண்ட் மே 4 அன்னைக்கு நடுவில் இன்ஜின் ஷட் டவுன் ஆனதுனால சென்னை டு துர்காப்பூர் ஃபிளைட் வந்து திரும்ப வந்துருச்சு. ஸோ இப்படி ரீசெண்ட் மந்த்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ்ஜெட்டோட ஃபிளைட்ஸுக்கு கொஞ்சம் கட்டம் சரியில்லைன்ற மாதிரி இருக்கு. எனிவே இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஸ்பைஸ்ஜெட்டோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஸ்பைஸ்ஜெட்டோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 2.2% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட அப்டேட்டை பார்க்கலாம். உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து அவங்களோட Q1 பிஸ்னஸ் டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ அதை பார்க்குறப்போ அட்வான்சஸ் அதாவது கிராஸ் லோன் புக் வந்து போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 38% அதிகமாக இருக்குது. அண்ட் அது போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 6.9% அதிகமாக இருக்குது. அண்ட் டோட்டல் டெபாசிட்ஸ் வந்து போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 34.8% க்ரோ இருக்கு. அண்ட் போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 0.8% க்ரோ இருக்கு. அண்ட் காசா டெபாசிட் வந்து போன இயரோட கம்பேர் பண்ணுறப்போ 85.8% க்ரோ இருக்கு. அண்ட் போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 3.2% அதிகமாக இருக்கு. அண்ட் கலெக்ஷன் எஃபிஷியன்சி வந்து 99% இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் கிராஸ் என்பிஏ வந்து மேலே 6.6% இருந்திருக்கு. அண்ட் அது இப்போ 5.9% குறைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 2.3% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து RBL பேங்க்கும் அவங்களோட Q1 பிஸ்னஸ் டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்குறப்போ டோட்டல் டெபாசிட்ஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 6% க்ரோ இருக்கு. அண்ட் போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. அண்ட் காசா டெபாசிட் வந்து போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 14% அதிகமாக இருக்குது. அண்ட் போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 2% அதிகமாக இருக்குது. அண்ட் லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் கிராஸ் அட்வான்சஸ் வந்து போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 7% அதிகமாக இருக்குது. அண்ட் போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. ஸோ ஓவரால் டேட்டா பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல. இனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு RBL பேங்கோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே RBL பேங்கோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 6.9% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து BLS இன்டர்நேஷனலோட அப்டேட்டை பார்க்கலாம். BLS இன்டர்நேஷனல் கம்பெனி வந்து கென்யால விசா சர்வீசஸை ப்ரொவைட் பண்றதுக்கு ராயல் தாய் எம்பசி கிட்ட இருந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு BLS இன்டர்நேஷனல் கம்பெனியோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே BLS இன்டர்நேஷனலோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 3.9% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு என்னோட பொசிஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு என்னோட ஓவரால் பொசிஷன் வந்து 1.23 lakh MTM லாஸ்ல இருக்கு. அண்ட் ஆக்சுவலாக இன்னைக்கு பேங்க் நிஃப்டி நல்லாவே ரேஸ் ஆனதுனால பேங்க் நிஃப்டியோட 32 புட் ஆப்ஷன் அரௌண்ட் 9,000 ப்ராஃபிட்ல எக்ஸிட் பண்ணிட்டேன். அண்ட் அப்படி ரேஸ் ஆன டைம்ல 17,000 கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா மார்க்கெட் ரொம்பவே ஃபால் ஆனதுனால அதுல இருந்தும் ப்ராஃபிட் புக் பண்ணி எக்ஸிட் பண்ணிட்டேன். அண்ட் புதுசா இந்த ஜூலை எக்ஸ்பைரிக்கு 14,500 புட் ஆப்ஷனையும் செல் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து ஆயில் அண்ட் கேஸ் செக்டார் ரிலேட்டடா CLSA வந்து சில அப்டேட்ஸை கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் வந்து ஆயில் ரிலேட்டடா அடிஷனல் எக்ஸைஸ் டியூட்டியை கொண்டு வந்தது IOC, BPCL அண்ட் HPCL வந்து ஹர்ட் பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே ரிலையன்ஸோட கிராஸ் ரிஃபைனிங் மார்ஜின்ன்றது அரௌண்ட் $10 to $11 per barrel இம்பாக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டவுன் சைட் ரிஸ்க் இன்னவோ கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி கம்பெனிஸ் வந்து சூப்பர் நார்மல் ரிஃபைனிங் மார்ஜின் என்விரான்மெண்ட்ல இருந்ததா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே ஆயில் ப்ரொடியூசர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அடிஷனல் செஸ்னால ஸ்பாட் ப்ரைஸ் வந்து அரௌண்ட் $115 per barrel இருந்தாலும் அவங்களோட ரியலைசேஷன்ன்றது அரௌண்ட் $75 to $87 இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்டில் ONGC அண்ட் ஆயில் இந்தியாவோட ஷேர் பிரைஸ்க்கு நல்ல ஒரு ஹியூஜ் அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால ONGC அண்ட் ஆயில் இந்தியாவுக்கு ரிஸ்க் ரிவார்டுன்றது அட்ராக்டிவா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ONGC அண்ட் ஆயில் இந்தியாவுக்கு பை ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஆயில் அண்ட் BPCLக்கும் பை ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வேதாந்தா அண்ட் HPCLக்கு அவுட் பர்ஃபார்ம்ன்ற ரேட்டிங்கை கொடுத்துருக்காங்க. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ரிலையன்ஸோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 0.81% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே ONGCயோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ONGCயோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 1.11% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு நம்ம பெரிய ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாக்கு ஹாப்பி பர்த்டே. ஸோ அவருக்கு உங்களோட வாழ்த்தை சொல்லணும்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. ஓகே, அடுத்து இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது அரௌண்ட் 16,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்கு. அண்ட் அது புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது அரௌண்ட் 15,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்கு. ஸோ இந்த டேட்டா படி பார்க்குறப்போ இந்த வாரத்தோட நிஃப்டி எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது அரௌண்ட் 15,500 இருந்து 16,000 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட URL கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ
இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ப்ராடக்ட்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வாலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்றதுக்கான வேசிரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டாக்ஸ் ஃபைலிங் பண்றதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்கே இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்கில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பற்றி அதோட பாஸ் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி ப்ரீவியஸாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன ப்ரீவியஸாக அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.